ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூப் சேனல் வச்சுருப்போம். யூடியூப் சேனல் வச்சுருக்கும் தான் இந்த வீடியோ. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வீடியோலாம் போட்டு மானிடைசேஷன் எனேபிள் ஆகிருப்பாங்க. மானிடைசேஷன் எனேபிள் ஆகிட்ட பிறகு அடுத்தது வந்துன்னா அப்ளைன்ற கீழே ஆப்ஷன், அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1K சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணோடனே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளைன்னு கேட்கும். அது கொடுத்தோடனே அடுத்த ஸ்டெப்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நானே வந்துட்டு இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் புதுசாக. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. குரோமில் வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் ஓப்பன் பண்ணோடனே ஒரு நீங்கள் எதனா யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு பேஜ் நல்ல பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் போங்க. நம்ம நார்மலாக யூடியூப் எப்படியும் வந்துட்டு ஸ்டுடியோ யூஸ் பண்ணியிருப்போம். யூடியூப் ஸ்டுடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோட் எனேபிள் பண்ணிக்கங்க. டெஸ்க்டாப் மோட் எனேபிள் பண்ண உடனே அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் உள்ளே போங்க. அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ண உடனே யுவர் சேனல்னு கேட்கும். அந்த இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கஸ்டம்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே ஆப்புக்குள்ளே போகும். இப்போ வந்து லோட் ஆகுது, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டுங்களா. இப்போ வந்து இந்த காசு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். காசு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளை நவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். இது எப்போ வந்து கேட்குன்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் ஆகி நம்மளுக்கு அப்ளை நவ்னு கேட்கும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளை நவ்வை நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டெப் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ரோல் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் ரீட் இந்த டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு அந்த வந்து ஸ்டெப் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்கு இருந்து க்ரீன் டிக் ஆகிடும். அதை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு 2வது ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அது என்ன பேஜ்னா, கூகுள் அட்சன்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மெயில் ஐடியில் இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி தான் வச்சுருப்போம். அதெல்லாம் டேரெக்டாகவே எனக்கு வந்துடுச்சு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்து சப்மிட்னு கொடுத்த உடனே திரும்ப என்ன பண்ணோம், அது வந்துட்டு இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் 2 வரும். இது வந்துட்டு இன் ப்ராக்ரஸில் வந்துட்டு இது வந்து செக் பண்ணி கூகுள் அட்சன்ஸ் ஓப்பன் ஒரு 10 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீன் டிக் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரீன் டிக் ஆகிடும். அது ஆன உடனே இந்த மாதிரி தான் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்துடும். கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லோகோ கொடுத்து ஒரு விசிட்டிங் கார்டு போல் ஒன்று காமிப்பாங்க. இதை காமிச்சோடனே கெட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பேஜ் வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது என்ன பேஜ்னு பார்த்திங்கன்னா அந்த காசு சிம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மானிடைசேஷன் யுவர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். இந்த டர்ன் ஆன் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அது ஒரு ஸ்டெப்ஸு வந்துட்டு நிறையா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதை கிளிக் பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.